அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று பார்க்க கிடைச்சிது சோசியல் மீடியாவில். மூளைக்கு முன்னானுக்கும் சம்பந்தம் இல்லாத மோடைகன் செக்குலக்கு ஆத்திப் அஸ்லம் போட்டிருந்த வீடியோவை பார்க்க கிடைச்சது. அன்பான உறவுகளை, முஸ்லீம் என்ற பேர்தாங்கிலாக பேர்களை சொல்லிக் கொண்டிருக்கும் முகமட்டும் அவ்வக்கரம் என்று பேர்களை வச்சு கொண்டிருக்கும் பேர்தாங்கி முஸ்லீம்கள், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு வெக்கம் இல்லையா? இப்படி எங்கட சமூகத்தை போட்டு சீரழிப்பதுக்கு வெக்கம் இல்லையா? உங்களுக்கு ரோஷம் இல்லையா? மானம் இல்லையா? தன்மானத்தோடு வாழ வந்த முஸ்லிம்கள், தன்மானத்தோடும் ஒழுக்கத்தோடும் மானத்தோடும் மதியாரியோடும் இந்த இலங்கை திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்க முஸ்லிம்கள் மானத்தை போட்டு சோசியல் மீடியாவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்க பிச்சைக்காரன், சோசியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் செஞ்சு கொண்டிருக்க, பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்க பிச்சைக்காரன் ஆத்திப் அஸ்லம் சக்கிலியன் எங்கட அப்பாவி மாணவர்களை, இளைஞர்களை, இளம் துடிப்பான மாணவ செல்வங்களை மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறார். இந்த உதவி செஞ்சவர்கிட்ட கேட்கிறேன், சோறு கொடுத்து நீங்க லண்டன்ல இருந்து சோறு கொடுத்திருக்கீங்க தானே, நீங்க வீடியோ போட சொன்னீங்களா? சோசியல் மீடியாவில் வீடியோ போட சொன்னீங்களா? ஆத்திப் அஸ்லம் எனக்கு இப்படி வீடியோ போடு, என்ற பேரை சொல்லி வீடியோ போடு, பேருக்கும் புகழுக்கும் நான் கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்கு வேண்டி கொடுக்கல என்று நீங்க சொன்னீங்களா? வெக்கங்கட்டவன்களே, ரோஷம் உள்ள உங்களுக்கு ரோஷம் என்பது இல்லையாடா? எத்தனைய மதரசாக்கள்ல எத்தனைய பிள்ளைகள் ஒரு நேரம் திண்டா ஒரு நேரம் திங்கல்லாமலுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு எத்தனைய மதரசாக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மதரசா பிள்ளைகள் ஏங்குண்டா இதுகளை பார்க்கக்குள்ள ஏங்கும், கவலை அடையும். இது என்னென்றால் மற்றவன் உணர்வை தூண்டுற மாதிரி மோடைகன்கள். அவன் சோசியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் செய்யறான்டா, பிசினஸ் செய்யறான். இந்த சமூகத்தை ஒன்றும் தெரியாத முட்டாள் சமூகத்தை ஏமாற்றி காசை வேண்டி பிச்சை எடுத்து 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்து இந்த பிள்ளைகளை காட்டி, இந்த மதரசாவை காட்டி, இந்த மதரசாவில் எனக்கு ஒவ்வொரு வேலையா காட்டி பிச்சை எடுத்து கொண்டிருக்கான். அதுக்கு சில மோடைகர்கள் சோரம் போய்கொண்டு எங்களுடைய சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் மோடைகன்களே கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். எவ்வளவு கேவலமா இருக்கிறார். ஒரு அப்புள் கொடுத்தாலும் வீடியோ, ஒரு சோறு கொடுத்தாலும் வீடியோ. அந்த பிள்ளைகள் தன்மானத்திழந்து மானத்திழந்து சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளைகளுக்கு இப்ப 10 வயசு, இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு 20 வருஷங்களுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் எதிர்காலம் பாதிக்கப்படும், அந்த பிள்ளைகள் வெக்கப்படும். அந்த பிள்ளைகளை வீடியோக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கே கேவலமா இருக்கும். நம்ம சோத்துக்கு பிச்சை எடுத்த மாண்டு இந்த ஊர்ல இருக்க புத்திஜீவிகள் யாரும் இல்லையடா ஒரு வாய் சோறு கொடுப்பதுக்கு இந்த மதரசாவுக்கு இல்ல தனவந்தர்கள் இல்லையாடா? ஏண்டா இப்படி போட்டு உங்களோட வேறொரு ஊரா வந்து கொழும்பான் வந்து இங்க பிச்சை எடுத்து உங்களோட ஊரையும் மதரசாவையும் கேவலப்படுத்தி கொண்டிருக்கார். அதை நீங்க பார்த்து கொண்டிருக்கீர்கள். கேவலம் கெட்டவர்களே, இதால எவ்வளவு பிரச்சனைடா அந்த எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு வரப்போகுது. அவன் பிச்சை எடுக்காண்டா மோடையனுகால. இந்த ஆத்திப் அஸ்லம் சக்கிலியா எத்தனைய மதரசாக்கள் இருக்கிறார். ஒரு நேரம் திண்டா ஒரு நேரம் திங்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டமான வறுமை கோட்டுகளை இருக்கிறார். கஷ்டம் என்பது கரடு முரடான பாதையெல்லாம் கடந்து வாரதாண்டா மதரசா. அப்பான்னு அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உணர்வு, மார்க்க கல்வி பற்றி எல்லாம் இருக்கும். இதை தாண்டி நீ சுயங்கூலும் சொய்ஸும் வச்சு சொய்சாக வாழ்றத போல சொய்சாக வாழ்றா என்னத்துக்குடா மதரசாக போற மோடையா? இது மற்ற பிள்ளைகளை வகுத்தில் அடிப்பது போல், மற்ற மதரசாக்களை வகுத்தில் அடிப்பது போல், மற்ற மதரசாக்களை உணர்வை தூண்டுவது போல் எத்தனை ஏழை பிள்ளைகள் கஷ்டத்தில் இதெல்லாம் பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறா மோடையா? இந்த சோசியல் மீடியாவில் நீங்க உதவி செய்யறால் இந்த உதவியா வாட்ஸ்அப்புக்கு பேசினால் அனுப்பியிருக்கலாம் தானே? ஏன் சோசியல் மீடியாவில் போடுறீர்கள்? சோசியல் மீடியாவில் பேருக்கு போல கடா செய்றீர்கள், அல்லாஹ் கவுண்டி செய்யலையாடா நீங்க? இந்த பிள்ளைகளை நம்ம மதரசாக்கு என்னது கூட்டுறீங்க? இந்த பிள்ளைகள் வந்துகிட்டு மார்க்க அறிவை சரியாக கற்றுக்கொண்டு எதிர்காலத்துல மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும் மற்றவர்களுக்கு. அதுக்கு தான் விட்டுருக்கோம். அதான் ஒழுக்கம், மானம், மதியாரி என்பது. அதுக்குட்டா வேணே இந்த பொன்குடி, இந்த கசிப்புக்காரன், இந்த கஞ்சாக்காரன், தூட்காரன் என்ன செய்யறான்டா, அந்த சன்கிளாஸ்ல கமராபிட் பண்ணின சன்கிளாஸ்ல எல்லா பெண்களையும் அனுமதி இல்லாமல் வீடியோ எடுப்பது, அனுமதி இல்லாமல் அவர்களை பார்ப்பது, தேவையில்லாமலுக்கு பெண்களை சீரழிப்பது, பேஸ்புக்ல சோசியல் மீடியாவில் போட்டு சீரழிக்கிறது, இங்கே பேல்றது, பொண்டாட்டிக்கு வேண்டி கொடுக்கறதுல வீடியோ எடுக்க கலிசற இந்த மதரசாவில் இந்த மாணவனுக்கு கொண்டு போய் அந்த கிளாஸை போட்டு வீடியோ எடுக்க வைக்க. அப்ப இந்த மதரசாவில் இந்த மாணவன் எதிர்காலத்தில் எப்படி வளருவான்? மார்க்க அறிவை கற்றுக் கொடுப்பதை கொண்டு விட்டா இந்த கசிப்புக்காரன் தூளடிக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கடா மதரசாவில் விட்டுருக்கு. அது மாத்திரமல்ல உறவுகளே, பாருங்கள், இந்த மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் கல்வியையும் மார்க்கத்தையும் மார்க்க அறிவையும் கற்றுக்கொள்ள வேண்டிய மாணவ செல்வங்களுக்கு உலகத்து ஆசையை காட்டுவது போல்
யூடியூப் எப்படி, பேஸ்புக் எப்படி, இதைத்தான் செய்ய வேண்டும் என்று உலகத்து ஆசையை காட்டிக் கொண்டிருக்கிறான் மோடகன். இது உலகத்து ஆசை காட்டுற மாணவ செல்வங்களா? எதிர்காலத்துல சிறந்த காபிஸாக, ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, ஒரு சமூகத்தின் நல்லொரு இளம் மாணவர்களாக இவர்கள் வரணும், மார்க்க அறிஞர்களாக வரணும். நம்முடைய இளம் சங்கதிகளுக்கு எதிர்காலத்தில் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க மாணவ செல்வங்களாக வளர்ந்து வரக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இவன் காட்டி கொடுப்பது யூடியூப்ல எப்படி பிச்சை எடுக்க, பேஸ்புக்ல எப்படி பிச்சை எடுக்க, எப்படி சன்கிளாஸை போட்டுக்கொண்டு கலர்ஸ் காட்டுற, எப்படி நம்ம அந்த உலகத்து ஆசைகளை பெற்றுக்கொள்ற, இதான் அந்த மாணவ செல்வங்களுக்கு துணிக்கிறது. கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கும், மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கும், ஒழுக்கத்தை, மானத்தை, மதியறையை கற்றுக் கொடுப்பதற்கு மதரசாக்கு அனுப்பினா வழிகேடான முறையில, தவறான முறையில பேஸ்புக்ல எப்படி பிச்சை எடுப்பது, யூடியூப்ல எப்படி பிச்சை எடுப்பது என்பதை காட்டிக்கொண்டு இப்படித்தான் இங்கது, இப்படித்தான் பேல்றது என்பதை காட்டிக் கொண்டிருக்கும் மோடகனுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் ஒதுங்கிக் கொண்டு அவனுக்கு காசையும் பணத்தையும் போட்டுக்கொண்டு இந்த ஊரில் முதுவெலும்பில்லாத, முள்ளாந்தண்டு இல்லாத மொக்கனுகள் கொஞ்சம் பேர், மக்கில்லாதவனுகள் ஆத்திபாஸ்லத்தை வச்சு அவனுங்க ஜூஸ் பண்ற, அவனுங்களை ஆத்திபாஸ்ல ஜூஸ் பண்ற, இந்த கள்ளனுகளை ஆத்திபாஸ்ல ஜூஸ் பண்ற, இப்படி சில மோடகன்களால தான் இந்த சமுதாயங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது.